வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு பலவிதமான நற்பாக்கியங்களை புரிந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நியமத்துகளை அதிலே பொதுவானதும் பிரத்யேகமானதும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு கேட்டகரியை அந்தந்த அடியார்களுக்கு தகுந்தாற் போல் தன்னுடைய குசூசியத் என்று சொல்லப்படுகின்ற நியமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். உலகம் முழுவதும் மக்களுக்கு தேவையானதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பொதுவாக செய்வது வழக்கம். ஆனால் பிரத்யோக தன்னுடைய நல்லடியார்களுக்கு செய்யக்கூடிய நியமத்துகள் அது தனி. உலகம் முழுக்க செய்யக்கூடிய நியமத்துகள் ஆட்டோமேட்டிக்கா அந்தி பொழுது அதிகாலை விடியும் பொழுது சூரியன் கதிரவன் உதிப்பது படைத்த அல்லாஹ்வுடைய நாட்டம். சூரியன் மாலை மறைந்ததற்கு பின்னால் மக்ரிபுக்கு பின்னாலே இரவினுடைய நிலா வருவது அது அல்லாஹ்வுடைய நாட்டம். இதை தனிப்பட்ட முறையில யாருக்கும் சொந்தமாக்க முடியாது. உலக மக்கள் அத்தனை பேருக்கும் கியாமத் வரைக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு லைட் போன்ற ஒரு விளக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை ஆக்கி வைத்திருக்கிறார். இது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த நியமத்துகள் உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் எல்லோருக்குமான ஒரு நியமத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருப்பார். இப்படி ஜீவராசிகளுக்கு தேவையான நியமத்துகளை பொதுவாக தரக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குசூசியத் என்று சொல்லப்படுகின்ற பிரத்யோக தன்னுடைய நியமத்துகளை தன்னுடைய நல்லடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தருவான். அந்த அடிப்படையில உலகத்திலே எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலும் சரி, வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தன்னை ஏற்றுக்கொண்டு உண்மையாக வணக்கம் புரிகின்ற மூமின்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய நியமத் ஏராளம். உலகத்திலே வாழக்கூடிய மக்களிலேயே மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு கணக்கெடுப்பில் கடைசியாக தெரிந்த முடிவு, முஸ்லிம்கள் அவர்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள் என்ற ஒற்றை வார்த்தை. கோடிகளிலே புரண்டாலும் தெருக்கோடியில இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் நிம்மதி கொடி கொண்டிருக்கிறது என்பது உலகத்திலே கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய உண்மை. கேட்கப்பட்டது, உங்களுக்கு மட்டும் எப்படிப்பா இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆச்சரியம். சொல்லுவார்கள் யாராக இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மையை உள்ளத்திலே எங்களுக்கு விதைத்திருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவுதான் உனக்கு நியமத்துகள் கிடைத்தாலும் அடுத்த இடமே நீ உன் வாயிலிருந்து சொல்லிவிடு அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தை. எவ்வளவுதான் பெயர் புகழ்கள் உங்களை தேடி அடைந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எனக்கு எந்த சக்தியும் எந்த சூழலும் இல்லை என்னுடைய அல்லாஹ்வை கொண்டே தவிர என்ற இந்த ஒற்றை ஒற்றை வார்த்தைகள் மூமின்களை உலகத்திலே மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறது. உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் நாலாபுறங்களிலிருந்தும் முஸ்லிம்களுக்கு துன்புறுத்துதல் ஏற்பட்டாலும் சரிதான். ஆனால் இவருக்கு ஜும்மா தொழுகை முடிஞ்சிட்டு பிரியாணி சாப்பிடுறது எந்த நேரத்திலையும் தடையே கிடையாது. அடமலை அடித்து ஊத்தினாலும் சரிதான், அவருக்கு வயிற்றுக்குள்ள போக வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். ஊர் உலகமே கொரோனா என்ற பயத்தில் இருந்தாலும் சரிதான், ஆட்டோமேட்டிக்கா 3 வேளை போன சாப்பாடு 6 வேளை போச்சா இல்லையா? உலகம் முழுவதும் பயத்தில் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர் தைரியமாக அந்த சடலத்தை நான் கொண்டு போய் அடக்குகிறேன் என்று சொல்லி கையில எடுத்துக்கொண்டு போன கூட்டங்கள் எத்தனையோ இயக்கங்கள் சகோதரர்கள் ஏராளம். கேட்கப்பட்டது, துளியும் கூட பயமும் இல்லை,
துளியும் கூட கவலையும் இல்லை. எது நடந்தாலும் இப்படியே இருக்கிறீர்களே என்னதான் காரணம்? சொல்லக்கூடிய வார்த்தை அது மட்டும்தான், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எது நடந்தாலும் அது என் புறத்தில் நடப்பதல்ல, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மட்டும்தான். அவ்வளவுதான். ஈமானும் அதுதானே, ஈமானும் அதுதானே. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் பஅதி பஅதல் மௌத். அல்லாஹ்வை கொண்டு, ரசூலை கொண்டு, மலக்குகளை கொண்டு, வேதங்களை கொண்டு, வானவர்களை கொண்டு, எல்லாத்தையும் கொண்டு ஈமானை ஏற்றுக்கிட்டேன். மறுமையை கொண்டும் ஏற்றுக்கொண்டேன். நாளைக்கு மறுமைக்கு எழுப்பப்படும் என்பதை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு மரணமும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டேன். மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படும் இருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொண்டேன். இதுதான் நம்ம வாழ்க்கை. 7 கோட் வேர்டு மட்டும்தான் ஈமானியர்களுடைய வாழ்க்கை, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல வேற எதையும் சாதித்து போறதுக்கு நாம வரல. சாதனைகள் எல்லாம் சொல்ல போனால் மனிதனுடைய இறப்புக்குள்ள மட்டும்தான். இறந்ததற்கு பின்னால் 100 வருடம் 200 வருடம் பேசப்படும், அவ்வளவுதான். ஆனால் மனிதனுடைய உண்மையான எண்ணம் சொல்லப்பட்டது மூமின்களுக்கு அவ்வளவுதான் என்ற அந்த எண்ணத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். காசாவில் அடிபட்ட ஒரு சின்ன பையன் மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய நிலையில் தூக்கி கொண்டு செல்லக்கூடிய வீடியோ காட்சி, அந்த பையன் கத்துகின்ற அலறல் சத்தம் வலிக்கிறதா என்று, வலிக்கிறதற்காக கத்துகிறானா என்று பார்த்தால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, மக்ரிப் நேரமாகிவிட்டது, நான் தொழுகை தொழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மரணத்தினுடைய விளிம்பில் இருந்தாலும் சரிதான், மூமின்களுடைய நிலைகள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கபர், மறுமை, நாளை கேள்வி கணக்கு, சொர்க்கம், நரகம் என்ற அட்டாச்மெண்டோட வாழக்கூடிய ஒரே இனம் மூமின்கள் மட்டும்தான். கண்ணியத்திற்குரியவர்கள், அதனால தான் சொல்ல வந்தேன், உலகத்தில் எது நடந்தாலும் சரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய நியமத்துகள் மட்டும் அது நான் ஸ்டாப், எந்த இடத்திலும் தடையே ஆகாது. எந்த சூழ்நிலையிலும் சரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னை ஏற்றுக்கொண்ட மூமினுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விதமான வழிவகைகளை செய்து கொண்டே இருப்பார். முட்டி மோதி கடைசியில எவ்வளவு பெரிய விஞ்ஞானியும் இருந்தாலும் சரிதான், அவரிடத்துல ஈமான் இல்லை என்றால் கடைசியில் அவருடைய முடிவு வேற மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் ஈமான் என்ற ஒற்றை சுடர் இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய முடிவு வேற மாதிரி ஆக்கி வைத்திருப்பார். 4-5 வருடத்திற்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்போம், கஃபே நடத்தி கொண்டு வந்த பல தொழில்களை செய்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையினுடைய நிறுவனர் எல்லாம் திவாலாகி கடைசியில முட்டி மோதி ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலை வந்தவுடன், ஆனால் தன்னுடைய அட்டன் டைம்ல இருக்கக்கூடிய லைவ் சொத்துக்கள் மட்டும் பல கோடி, ஆனால் அவர் அடைக்க வேண்டிய வாங்கிய கடனுடைய தொகை அது அதைவிட பல கோடி. எழுதிவிட்டு மரணித்தார். இவ்வளவு கோடிகள் இருந்தும் என்னுடைய அதிமிஞ்சிய கடன்களை அடைக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்ட போது நான் எடுத்த முடிவு மரணம் என்று சொல்லி பெரிய மாடியில் இருந்து விழுந்து மரணித்த நிகழ்வு இதே இந்தியாவில் நடைபெற்றது. பல மனிதர்களுக்கு ஆபரேஷன் செய்த இதய மருத்துவர், பல மனிதர்களுக்கு வாழ்வை கொடுத்தார் என்று மக்கள் சொல்லக்கூடிய நிலையில இருந்த ஒரு டாக்டர், பல நேரங்கள்ல பல உயிர்களை இரவு அந்தி பொழுதாக அடி இரவு அதிகாலையாக இருந்தாலும் சரிதான் வந்து ஆபரேஷன் செய்து பல உயிர்களை காப்பாற்றிய மருத்துவர் கடைசியில அவர் சொன்னார், இந்த கையால் பல மனிதர்களுக்கு ஆபரேஷன் செய்து உயிர் வாழ வைத்தேன், ஆனால் ஒரு கட்டத்திலும் கூட என் உயிரை காப்பாற்றி வருவதற்கு உண்டான ஏற்பாடுகளை எனக்கு தெரியவில்லை, என்ன செய்வது என்று தெரியாமல் குடும்பத்தினுடைய சூழ்நிலை கருதி நான் எடுத்த முடிவு மரணம் என்று மரணிக்கிறார். பல உயிர்களை காப்பாற்றிய மருத்துவருக்கு தன் உயிரை காப்பாற்றக்கூடிய நிலை வரவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி உலகத்தினுடைய ரெக்கார்ட்ல
பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் அகப்பட்டிருக்கிறார்களா என்றால் கிடையாது. ஏதாவது 100ல் 0.0.1 யாராவது ஒரு மனிதர் மார்க்கம் தெரியாதவராக இருப்பாரே தவிர, மார்க்கம் தெரிந்திருந்தால் அவரும் அந்த முடிவுகளை எடுக்கவே மாட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு எல்லாவற்றையும் லேசுபடுத்தி வைத்திருக்கிறார். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அணுகுமுறைகளையும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். லைஃப் ஸ்டைல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தினுடைய வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் ஒவ்வொரு மூமினும் வழி தவற முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தடுக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நிலைகளிலும் மனம் கவலை திடுக்கிட்டு போய் நிற்கிறார். அவர் கடைசியா முடிவு எடுக்கிறது என்ன தெரியுமா? எங்க போய் போறீங்க? ஒரே கவலையா இருக்கு. எங்க போறீங்க? பள்ளிவாசலுக்கு போய் ஒரு தொழுதுட்டு வரலாம்னு போற. சுப்ஹானல்லாஹ். இதுதான் மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன். வியாபாரத்தில் நஷ்டம், ஆனால் நடந்து விட்டது, என்ன செய்வதுன்னு தெரியல, ஆனால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது? யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் மோசடி செய்யக்கூடாது, யார் பொருள் மீதும் அபகரிக்கவும் கூடாது. ஆனால் எப்படி நிமிர்ந்து வருவது? எழுந்திருத்த எத்தனையோ வியாபாரிகள் இஸ்லாத்திலே, பல மார்க்க மேதைகள் உண்டு. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு மூமினை டைரக்ட் பண்ணி செல்லக்கூடிய ஒரே ஆயுதம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. எல்லாத்தையும் கையில ரொம்ப லேசா கொடுத்துட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, லதீனு யுஸ்ருன், மார்க்கம் ரொம்ப லேஸ், மார்க்கம் ரொம்ப லேஸ். கஷ்டப்படணுன்ற தேவை இந்த உம்மத்துல யாருக்குமே கிடையாது. எல்லாமே ரொம்ப லேசானது. அதீனு யுஸ்ருன். இன்னொரு ஹதீஸ்ல அதீனு அன்-நஸீஹத், தீன் மார்க்கம் என்றாலே நலவை நாடுதல் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம நினைச்சிருந்தோம் தீன்னாங்க பிரம்மாண்டமான ஒரு கோட்டை, அதுக்கு அப்படி செய்யணும், உருளணும், பெறணும், பல நாள் நோன்பு வைக்கணும், பல நாள் நின்று தொழுவணும். இல்ல, அதெல்லாம் கடமைகள், அது வேற விஷயம். தீன் என்பது லேசானது. அத்தீனு யுஸ்ரு, ரொம்ப லேஸ். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா, ஈமானுக்கு மொத்தம் ரொம்ப உயர்ந்த கிளைகள் இருக்கிறது. மொத்தம் அதுல உயர்ந்த கிளை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவை மொழிவது ஈமானுடைய உயர் தரஜா. ஆக கடைசி தரஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இமாதத்துல் அதா அனித் தரீக், பாதையை விட்டும் நோவினை தரக்கூடிய வஸ்துக்களை அகற்றுவது கூட ஈமானில் உள்ளது. சுப்ஹானல்லாஹ். தெருவில் நடந்து செல்லக்கூடிய நேரத்துல கால் பட்டால் காலை தடுக்கிவிடும் என்று தெரியக்கூடிய கல்லை தூக்கி போடுறாரு, அதுவும் ஈமான்ல கட்டுப்பட்டது. ஒரு மனிதர் நடந்தால் அந்த முள் குத்தி விடுமே என்று சொல்லி அந்த முள்ளை எடுத்து ஒரு ஓரமா யாரும் நடக்காத ஒரு குப்பையிலையோ அல்லது யாரும் நடக்காத ஒரு பகுதியிலே போட்டு போனார்னா பார்க்கறதுக்கு சாதாரணமான செயல் அது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில ஈமானுடைய உயர் தரஜாக்கள்ல ஆக கீழ் தரஜால உள்ளது. இன்னொரு ஹதீஸ்ல இதுக்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால் தன்னுடைய நாவாலும் கையாலும் பிற மக்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களே அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ்க்கு அழகான விளக்கம் சொல்லுவாங்க. நாவினால் கையால், இதை வெளிரங்கத்துல பார்க்கும்போது ஒரு மனிதரை நேரடியா நிக்க வச்சு அவருக்கு உள்ளம் கஷ்டப்படும்படி திட்டுவது, பேசுவது, இதுவெல்லாம் நாவிலிருந்து வரக்கூடிய விபரீதம். எனவே இதை விட்டு தவிர்த்துக்கணும் நாம சொல்லுவோம். கையால் அடிப்பது, துன்புறுத்துவது என்றெல்லாம் நாம யோசிச்சு கையினால யாரையும் துன்புறுத்தக்கூடாது, இந்த கையை வச்சு எந்த பாவமும் செய்யக்கூடாது என்று நினைப்போம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்லுவார்கள், கையினால் செய்யக்கூடிய தீங்குகள்ல இதுவும் கட்டுப்பட்டது. ஒருத்தர் அடிக்கிறது மட்டுமல்ல, ஒருத்தவரை பத்தி தப்பா எழுதுவதும் கூட கை செய்யக்கூடிய குற்றம் ஆகும். ஏன்னா அந்த கை தானே எழுதுது. ஒருத்தரை பற்றி அவதூறாக எழுதுவது, அவதூறாக புத்தகங்கள்ல பதிவு செய்வது, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல சொல்லவே தேவையில்லை,
எது எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட முடியாத தூரத்தில் வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் அசால்ட்டா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து போச்சு. இந்த சமூக வலைதளங்கள் வர்றதுக்கு முன்னால நாம யாரையாவது டைரக்டா பார்த்து திட்டினாதான் இந்த பாவம் இருந்துச்சா இல்லையா? யாரையாவது நேரடியா பார்த்து கையால் அடித்தால்தான் இந்த பாவம் இருந்துச்சு. கண்ணியத்திற்குள்ளே இன்னைக்கு கையெல்லாம் தூக்கி யாரையும் அடிக்க தேவையில்லை. இந்த கை ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் டைப் செய்து ஒருத்தவரை பத்தி பேசுது பார்த்தீங்களா, இதுவும் கை செய்யக்கூடிய தவறுதான். நம்ம நினைச்சுக்கிட்டோம் அதை கமெண்ட்ஸ் பண்றோம், அதுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்றேன்னு சொல்லி நல்ல கருத்துக்கள் வரவேற்கப்படும், அதுல மாற்றம் அல்ல. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து இது என்று நினைத்து நமக்கு இல்மு இல்லாத கல்வி இல்லாத ஒரு விஷயத்தை நமக்கு தெரிந்தது போல் நாம பதிவு செய்வதும் கூட கை செய்யக்கூடிய குற்றம் நமது. அல்லாஹ் இன்னைக்கு அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பல பேருடைய சுய நேரங்கள் சமூக வலைதளத்தில் தான் செலவாயிடும் இருக்கா இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வெளியில போகிறதுக்கு வேலை இல்லை, கடையிலே உட்காந்துட்டோம், வீட்டிலே இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் லீவு, நாளைக்கு ஒரு நாள் லீவு, என்ன செய்யறது? அதான் கையில போன் இருக்கு, சமூக வலைதளங்கள்ல நம்ம கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லி உள்ள போறோம் தெரியுமா? அட்டன் டைம்ல உட்கார்ந்த இடத்திலே சம்பாதிக்கக்கூடிய பாவ மூட்டைகளை அந்த சமூக வலைதளங்கள் கொடுக்குது. அதுதான் உண்மை. அப்படியே போவார், ஒருத்தர் போட்ட பதிவு பார்க்கிறார், அதற்கு இவர் கருத்து தெரிவிக்கிறார், அப்படி எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி விஷயம் இவருக்கு தெரியாதத பேசுவார். அப்படியே கொஞ்ச நாள் போகும், அது ஒரு வன்மமாக மாறும். அன்னைக்கு அதை போட்டாரு, அவருக்கு சரியா பதில் சொல்ல, இன்னைக்கு நாம கொடுக்குற ரிப்ளைல அவர் அரண்டு போயிருக்குன்னு சொல்லி ஒரு ஆதாரங்கள் கூட எடுத்து போடுவார். அதற்கும் அவர் ஏதாவது பதில் சொல்றாருன்னா அன்னைக்கு நைட் இவருக்கு தூக்கமே வராது. மறுநாள் அதற்கு ஏதாவது ஒரு பதில், அதாவது இதெல்லாம் முன்னாடி லைவா நேரடியா நடந்த விஷயங்கள் இன்னைக்கு லைவ்ல இல்லாம எப்படி ஆகி போச்சு? ஆன்லைன்ல ஆகி போச்சு. நேரடியா ஒருத்தரை பார்த்து சண்டை வந்து பேசி கருத்துக்கள் சொல்லி நாளைக்கு வா நம்ம பார்த்துக்கலாம் பேசின பேச்செல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஆன்லைன் ஆகி போச்சு. அவருக்கே தெரியல. ஆனா வெளியில சொல்லும் போது சொல்றாரு, நம்ம யாரும் துன்புக்கும் போறது இல்லைங்க, நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்னைக்கு பார்க்க போனா இன்னைக்கு யாரும் யாருடைய வம்பத்துக்கும் போறதல்ல. ஆனால் அதை விட மிகப்பெரிய போர்க்களம் சமூக வலைத்தளங்கள்ல ஊடுருவி விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பு. ஊடுருவி விட்டது. கருத்துக்கள் என்ற பெயரில் சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள் அன்னைக்கு முழுக்க அவரை தூங்க விடாம மறுநாள் எந்திரிச்சு அதை பார்த்து இதை பார்த்து ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி பேசி அது ஒரு சண்டையாக மாறி எத்தனை அடுக்கிக் கொண்டே போகலாம். இங்கதான் நான் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? உண்மையான முஸ்லிம் அவர் யாருன்னா அவருடைய கையினால் கூட யாருக்கும் துன்பம் ஏற்படுத்த மாட்டார், அவர் தான் உண்மையான முஸ்லிம் சொன்னாங்கல்ல. இங்க இந்த கை தான் டைப் பண்ணி ஒரு விஷயத்தை போடுகிறது, அவதூறாக பேசுகிறது, அள்ளி வீசுகிறது. இந்த கை செய்த குற்றம் இன்னைக்கு ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. நேரடியா யாரையும் நாவை வைத்து திட்டக்கூடாதுன்னு சொன்னமே, இன்னைக்கு அதுவெல்லாம் சமூக வலைதளங்கள் வழியாக திட்டிக் கொண்டிருக்கிறார். நேர்ல போய் நாவை வச்சு திட்டுறது மட்டும் அல்ல, தான் திட்ட நினைக்கிறதை எழுத்து வடிவத்தில் போடுவதும் கூட அதுவும் ஒரு திட்டுதல் தான். கண்ணியத்திற்குள்ள இந்த பாவங்கள் எல்லாம் மனிதனுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு வந்துவிட்டது. ஆனால் இதெல்லாம் நடக்கணும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கக்கூடிய உண்மை விஷயங்கள். இதற்கு இன்னும் உள்ள நல்லா டீப்பா போறோம்னு சொன்னா 2000க்கு முன்னாலெல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் நம்ம கிட்ட யாருமே இல்லை. ஒரு போன் பண்ணுனாலே பக்கத்து வீட்டு லேண்ட்லைனுக்கு பண்ணி பேசிய காலங்கள். 80களுக்கு முன்னால தந்தி அடித்து போட்ட காலங்கள். அதற்கு முன்னால ஏதேனும் தகவல்கள் என்றால் ஆள் வந்து ஒற்றர் வந்து சொல்லிய காலங்கள். இன்னைக்கு அதுவெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஈஸியாகி போச்சு. அதுல மாற்றம் இல்லை, அது வேண்டும், தேவை, காலத்தின் கட்டாயம். ஆனால் அதே போல பாவங்களும் ரொம்ப லேசாயிடுச்சு. இந்த மூமின்கள் எது செஞ்சாலும் தப்பித்து விடுகிறார்களே, இவங்களை எப்படி சிக்க வைக்கிறது என்ற யூதனுடைய சிந்தனைகள் நம்ம கொஞ்சம் நல்லா நீங்க உள்ள டீப்பா போய் பார்த்தீங்கன்னா புரியும். நான் சொன்னல ஆரம்பத்துல, நம்ம யாரும் துன்பமும் போறது இல்லைங்க, யாரை பத்தியும் பேசுறது இல்லைங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனால் உண்மைதான், நம்ம யாரையுமே சண்டை போடுறது இல்லை, யாரையும் எடுத்து பேசுறது இல்லை, யாரையும் கையால் துன்புறுத்துறது இல்லை. ஆனால் நமக்கு தெரியாமையே இந்த பாவம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க வைத்தான் யூதர்.
எப்படின்னா, இந்த முகமது நபி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த முஸ்லிம்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணணும். அவன் எடுத்த ஆயுதத்தில் அந்த நேரத்தில் கையில தூக்கியதுதான் இந்த சமூக வலைத்தளம் என்பது. நீங்க நல்லா டீப்பா சமூக வலைத்தளத்தினுடைய இந்த கருத்துக்கு பரிமாறக்கூடிய இந்த ஆப்புகள் எல்லாம், அப்ளிகேஷன்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் ஃபைனல்ல எடுத்து பாருங்க. இதை யார் ஓனர் முதலாளியா இருப்பாங்கன்னா யூதர் தான் இருப்பாங்க. ஒரு யூதர் தான் இருப்பாங்க. அவனுடைய அசைன்மெண்ட்ல, இந்த ஆப்பினுடைய டெவலப்மெண்ட்ல, இது எதற்காக நீ தயாரித்தாய் என்ற கேள்வியில அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இது ஏன் தயாரிச்சு? ஒருவருக்கொருவர் கருத்து கணிப்பு சொல்ல வேண்டும், அதன் மூலமாக சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு உள்ள டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா, கருத்து கணிப்பு என்ற பெயரிலே கைகலப்பு வரை சென்று இந்த மக்கள் நாசமாக வேண்டும் என்பதுதான் அவனுடைய கருத்து. அவனுடைய கான்செப்டே அதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி தயாரிக்கப்பட்ட இந்த ஆப்புகள் தான் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கின்ற சில இளைஞர்கள். அத்தா அம்மா சொல்ற பேச்ச கூட கேட்காம சமூக வலைத்தளத்தில் யாரோ ஒரு சொல்லிட்டாரு போய் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நேர கணக்குல உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. அந்த நேரத்தை திருடியவன் யூதர். அவனை திருட வைத்தது அந்த ஆப். இங்க தாய் தகப்பன் கூட்ட குரலுக்கு ஒரு பதில் இல்லை, ஆனா போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்தோன்னு அடுத்த செகண்ட் ரிப்ளை. காலங்கள் மாறிவிட்டது. தாய் கூப்பிட்ட குரலுக்கு அம்மா என்று ஓடிய காலம், தந்தை கூப்பிட்ட சொல்லுக்கு அத்தா என்று ஓடிய காலம், அதுவெல்லாம் இன்றைக்கு மடங்கி ஒரு நிமிஷம் இருங்க அட போயா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்த உடனே அடுத்த செகண்ட்ல ரிப்ளை பண்ணக்கூடிய காலமாக மாறிவிட்டது. நல்ல லைஃப் ஜாயின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, இவர் யாரு? சொந்தமா, உனக்கு உறவா, பந்தமா என்று கேட்டால் தெரியாது. யாரோ சமூக வலைத்தளத்தில் அவர் போட்ட ஒரு கருத்து ஒன்று இவர் முந்தான கமெண்ட் பண்ணியிருப்பாரு, அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருப்பார். அதை ஒரு ஆர்வமா எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பார்? பதில் சொல்லி கொண்டிருப்பார். இங்க தாயும் தந்தையும் மனைவியும் குழந்தைகளும் கூப்பிட்ட குரல் காதுல கேட்காது. கண்ணியத்திற்குள்ள ரொம்ப சிந்திக்கணும். இன்றைக்குள்ள டெவலப்மெண்ட்டுகள் வரவேற்கப்படுகிறது, அதுல மாற்றம் இல்லை. ஆனால் அவைகளை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். இன்றைக்குள்ள குடும்பங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னாக்கா, என் வீட்டுக்காரி என்கிட்ட பேசுறதே இல்லை, கணவன்கள் மேல வரக்கூடிய குற்றச்சாட்டு. இதெல்லாம் கடந்து இன்னைக்கு அப்படியே அந்தர்படி ஆப்போசிட் ஆயிடுச்சு. கணவன் வந்து சொல்ற, என் மனைவி எந்த பேச்சும் என்கிட்ட கேட்கறது இல்லை, எல்லாம் அவ இஷ்டத்துக்கு செய்யறா. எப்படிப்பா செய்யறா? எப்படி செய்யறா? அவளே வண்டியில எடுத்து எங்கேயாவது வெளியே போறாளா? இல்ல, எல்லாம் போன்லயே ஆர்டர் பண்ணிடுறான். இன்னைக்கு அட்டன் டைம்ல நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்ல இதுவும். கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ண காலம் எல்லாம் போய் இன்னைக்கு ஆன்லைன்ல கணவனுக்கு தெரியாம கேட்காம அவர்கள் பண்ணக்கூடிய ஃபுட் ஆர்டர்ல இருந்து, பொருட்கள் பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து, நைட்டு வீட்டுக்குள்ள நுழைச்சவன அதுக்கு நாளை காசு கொடுக்கணுன்றதுல ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூக வலைத்தளத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். கணவனும் மனைவியும் உடைந்தது, தாயும் தந்தையும் உடைந்தது, பிள்ளை தந்தையினுடைய பாசம் உடைந்தது. எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் ரொம்ப லேசு. இந்த உலகம் எவ்வளவு டெவலப் ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் நாம் தடுமாறாமல் செல்வதற்கு இந்த மார்க்கம் நமக்கு வழிவகை செய்திருக்கிறது. எனவே சமூக வலைத்தளங்கள் நமக்கு தேவை. அதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த விதத்திலும் நம்முடைய தாய்க்கோ தந்தைக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நாம் நேரம் கொடுப்பதை தவறவிட்டு விடக்கூடாது என்பதை உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு தர வேண்டிய நேரத்தை தந்தை தருவதில்லை. தாய் கொடுத்து கொண்டிருந்த காலமும் போய் அதே தாய் இன்றைக்கு செல்போன்களிலே மூழ்கிவிட்ட காலத்தில் அதையும் கடந்து பெற்ற பிள்ளைகளும் மூழ்கிய காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே மார்க்கம் ரொம்ப லேசு. எந்த நிலையிலும் நாம் நிலை தடுமாறாமல் வாழக்கூடிய வழிவகைகளை இந்த உம்மத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த ஜும்மாவுடைய கடத்தாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் யூஸ் பண்ணாலும் சரி, பயன்படுத்தினாலும் சமூக வலைத்தளங்கள் அது நம் குடும்ப உள் வெளி வாழ்க்கையை சீர்கெடுக்காமல் அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியின் பிரகாரம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த நிலையிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. மனைவி மக்களோடு, தாய் தந்தையர்களோடு, பிள்ளைகளோடு
நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபை தருவானாக. தாயையும் தந்தையும் கடைசி காலம் முழுக்கக்கூடிய காக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் இந்த உம்மத்தினர்களை ஆக்குவானாக. நம் மனைவி மக்கள் குடும்பத்தினர்களோடு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற நாளை சொர்க்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆக்கள் செய்து முடிக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.